Hello again, welcome to another video from me. நம்ம சேனலை ரெகுலரா பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்ல போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ The 100. நீங்க thumbnailல பார்த்த இந்த டோர்னமெண்ட் பத்தி தான். இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு ECB சேர்ந்து நடத்துற இந்த 100 பால் டோர்னமெண்ட் இப்போ 5th சீசன் இந்த சீசன் நடக்க போகுது இந்த வருஷம். இதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போட்ட வீடியோலயே சொல்லியிருப்போம். IPL பிரான்ச்சைசி ஓனர்ஸ்லாம் வந்து இங்க பிரான்ச்சைசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர்ஸ் விரும்புறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து TRP மார்க்கெட் வேர்ல்டு வைட் ஃபுல்லா நிறைய கிடைக்கும், IPL மாதிரியே புஷ் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த டோர்னமெண்ட் வந்து 2019 பிளான் பண்ணியிருக்காங்க. 20ல நடத்தலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அகைன் 2020ல COVID-19 வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 21ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் சீசன்ஸ் அப்படியே போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிப் ஆயிடுச்சு வியூவர்ஷிப். ஸோ அதனால தான் IPL ஓனர்ஸ் வந்து இங்க பிரான்ச்சைசி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ டோர்னமெண்ட் பில்டப் உங்களை எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, மேபி ஷெட்யூல் எல்லாம் பாத்தீங்கன்னா IPL பிரான்ச்சைசி நேம்ஸ் எல்லாம் எங்கேயும் தென்பட்டு இருக்காது. அதுக்கு ரீசன் என்ன, நீ கூட ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னியே எங்க இந்த IPL டீம்ஸே காணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த வருஷம் தான் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதே வந்து லாஸ்ட் வீக் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து நம்ம முன்னாடியே அந்த வீடியோ போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு அதை பத்தி போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எந்தெந்த பிரான்ச்சைசி யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ நடுவில் ஒன்று போட்டோம். தென் இப்போ மறுபடியும் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா, நெக்ஸ்ட் சீசன்ல இருந்தா கன்ஃபார்ம் ஆக போகுது. வாங்கின ஸ்டேக்ஸ் படி நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து இந்த 8 பிரான்ச்சைசில 4 பிரான்ச்சைசி வந்து IPL ஓனர்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் 2 வந்து கன்ஃபார்ம் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாம வந்து ஃபாரின் லீக் மற்ற லீக்ஸ், அதுக்கப்புறம் மற்ற இந்த MLB NBA அங்க இருந்து ஓனர்ஸ், அமெரிக்கன் ஓனர்ஸ், ஆஸ்திரேலியன் ஓனர்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம் நேம்ஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்க நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த IPL பிரான்ச்சைசி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவல் இன்வின்சிபிள்ஸ் இந்த டீமை வந்து அம்பானி ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸோட லாபி, அவங்க ஆல்ரெடி எல்லா லீக்லயும் இப்போ ஆல்மோஸ்ட் டீம்ஸ் வச்சிருக்காங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா லீக் ஆகட்டும், மேஜர் லீக் கிரிக்கெட் அமெரிக்கன் லீக் ஆகட்டும், UAEயோட லீக் ஆகட்டும், அடுத்து IPL விமன்ஸ் IPL லீக் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட்லயும் அவங்க பிரான்ச்சைசி வச்சிருக்காங்க. இப்போ அதுல இந்த 100 பால் டோர்னமெண்டான இங்கிலாந்து நடக்கிற இந்த பிரீமியர் டோர்னமெண்ட் இதுலயும் வந்து அவங்க ஓவல் இன்வின்சிபிள்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மேபி நீங்க நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து மை ஓவல், MI ஓவல் அந்த மாதிரி நேம்ல இந்த டீமை நீங்க பார்க்கலாம். அடுத்தது மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் RPSC குரூப் வாங்கியிருக்காங்க. அதாவது IPL லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க ஓன் பண்ற டீம் இந்த டீமை வந்து வாங்கியிருக்காங்க. SA20ல வந்து அவங்க தான் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு டீம் வச்சிருக்காங்க. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் சஞ்சய் கோயன்கா வந்து ISL ஃபுட்பால், இப்போ அந்த லீகே நடக்குமா தெரியல, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அந்த லீக்ல வந்து ஒரு மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அப்படின்னு ஒரு டீம் வச்சிருக்காரு, கொல்கட்டா பேஸ் பண்ண டீம். இது இல்லாம அடுத்தது சன் குரூப் வந்து நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அவங்க வந்து SA20ல ஈஸ்டர்ன் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் வச்சிருக்காங்க. அவங்க வந்து இங்க நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் சதர்ன் பிரேவ் ஹாம்ஷயர் கவுண்டி டீமோட இந்த டீமை GMR குரூப் வாங்கியிருக்காங்க. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸோட ஓனர்ஸ். இவங்க வந்து ஆல்ரெடி அகைன் அதான் SA20ல பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தென் UAEல வந்து துபாய் கேபிட்டல்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தென் சியட்டில் ஒர்க்கர்ஸ் மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து இவங்க MLCல வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த குரூப் GMR குரூப் மட்டும் தனியா இங்க சதர்ன் பிரேவ் வாங்கியிருக்காங்க. JSWவும் சேர்ந்து மல்டி ஓனர்ஸ், அதாவது டுவல் ஓனர்ஸ் மாதிரி தான் 2 பேரும் சேர்ந்து தான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஓன் பண்றாங்க. பட் இப்போ இதுல JSW பெயின்ஸ் அவங்க அந்த குரூப் வரல. GMR குரூப் மட்டும் இங்க சதர்ன் பிரேவ் வாங்கியிருக்காங்க. இது இல்லாம மீதி டீம் எல்லாம் வந்து வெல்ஷ் ஃபயர் வந்து சஞ்சய் கோவில் அவங்களோட குரூப் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் வந்து நைட்டட் கேபிட்டல்ஸ் அந்த குரூப் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் லண்டன் ஸ்பிரிட் வந்து ஒரு US பேஸ்ட் டெக் கன்சார்டியம் அந்த குரூப் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து டாட் கோயலி அவங்க அந்த குரூப் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சீசன் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி டீம் நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே 49% ஸ்டேக் தான் வாங்கியிருக்காங்க IPL டீம்ஸ் எல்லாம். மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ்ல மட்டும் RPSC குரூப் 70% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஹை ப்ரையாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ், சன்ரைசர்ஸ் அந்த குரூப் வந்து ஃபுல் 100% வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் இயர் அது வந்து நாட்டிங்ஹாம் பேஸ் பண்ண டீம். ஸோ நாட்டிங்ஹாம் சன்ரைசர்ஸ் நாட்டிங்ஹாம் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம், இல்லைன்னா நார்த்தன் சன்ரைசர்ஸ் அந்த நேம்ஸ்ல எதுக்காச்சும் நீங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து. சோ இந்த சீசனுக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 சீசன்ஸ் எப்படி இந்த 8 டீம்ஸ் வச்சு நடந்ததோ அதே ஃபார்மேட்ல தான் நடக்க போகுது. சோ இப்போ எந்தெந்த டீம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அண்ட் தென் அதோட ஸ்குவாட்ஸ், ஃபிக்சர்ஸ், அதுக்கப்புறம் அகைன் புரியாதவங்களுக்கு இல்ல இந்த டோர்னமெண்ட் புதுசா வரவங்களுக்கு மறுபடியும் சும்மா பேசிக்கா ரூல்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ். இப்போ கூட ரீசெண்ட் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் அங்க நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பர்மிங்ஹாம்ல வின் பண்ணோம், எட்ஜ்பாஸ்டன் ஸ்டேடியம்ல. அதை பேஸ் பண்ண சிட்டி தான் அந்த பிரான்ச்சைசி தான் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ். லயம் லிவிங்ஸ்டன் தான் கேப்டன் இந்த டீமுக்கு. டேனியல் வெட்டோரி தான் இந்த டீமோட ஹெட் கோச். இவங்க டீம் மென்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா
லயம் லிவிங்ஸ்டன், பென் டக்கெட், ட்ரெண்ட் போல்ட், ஜேக்கப் பெத்தல், பென்னி ஹோவல், ஆடம் மில்னே, டான் மூஸ்லி, டிம் சவுத்தி, வில் ஸ்மித், கிறிஸ் வுட், அனோரின் டொனால்ட், ஜோ கிளார்க், ஃப்ரெட்டி மெக்கான், டாம் ஹெல்ம், லியம் பேட்டர்சன் ஒயிட் அண்ட் லூயிஸ் கிம்பர். ஃப்ரெட்டி மெக்கான் வந்து ஹாரி ப்ரூக்கை இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மென்ஸ் அண்ட் விமென்ஸ் ரெண்டு மேட்ச்மே ஒன்னா தான் நடக்கும். இப்போ நீங்க இங்க பிசிசிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஐபிஎல்லாம் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து இங்க இந்த WPL விமென்ஸ் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலயும் ஒரு சில ஐபிஎல் பிரான்சைஸ் தான் வாங்கியிருக்காங்க. மீதி 2 டீம் புதுசா வேற இருக்கு. ஐபிஎல் டீம்ஸ் அதே கிடையாது, இங்க அப்படி கிடையாது. இந்த 8 டீம்ஸ் இருக்குன்னா இந்த 8 டீம்ஸோட அதே காப்பி, அதாவது அதே ஓனர்ஸ் அதே நேமோட விமன் மென் கூட அந்த பார்ஷாலிட்டி அந்த என்ன சொல்ற நேம்ல பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் விமன் அந்த மாதிரி எல்லாம் வராது. பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த 2 டீம் மேட்ச் நடக்குது, டீம் ஏ வர்சஸ் டீம் பி மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் விமன்ஸ்க்கு தான் நடக்கும். அப்புறம் தான் மென்ஸ் மேட்ச் வந்து அதுக்கு அடுத்து அப்படியே நடக்கும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே எடுத்துக்கோங்க, லண்டன் ஸ்பிரிட் வர்சஸ் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் இன்னைக்கு நைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கிலாந்து டைம் படி நீங்க 4.5 ஹவர்ஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எங்க 11 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு இங்க வந்து 6:30 ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் அவங்களுக்கு அங்க 6:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு இங்க 11 o'clock நைட் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னைக்கு நைட் ஆகஸ்ட் 5th. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நீங்க விமன்ஸ் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். நான் ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் ஒரே மேட்ச் சொல்றேன் அப்படின்னா இந்த 2 டீமுக்கும் நடுவில் ஃபர்ஸ்ட் விமன்ஸ் மேட்ச் தான் நடக்கும், அப்புறம் தான் மென்ஸ் மேட்சே நடக்கும். இதே டபுள் ஹெட்டர்ஸ் இருந்தா யோசிச்சு பாருங்க, நீங்க 4 மேட்ச் நடக்கும் வேற ஸ்டேடியம்ல. இப்போ இங்க ஒரு டீம் விளையாடுது இங்க ஒரு டீம் விளையாடுது அப்படின்னா 2 ஸ்டேடியம்ல இந்த 2 ஸ்டேடியம்ல ஃபர்ஸ்ட் விமன்ஸ் மேட்ச் முடிச்சு அப்புறம் தான் மென்ஸ் மேட்ச் ஆரம்பிக்கும், அடுத்து விமன்ஸ் மேட்ச் முடிச்சு அப்புறம் தான் மென்ஸ் மேட்ச் ஆரம்பிக்கும். சோ நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேடியம்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து அவங்க கொடுக்குற ஆஃபர் வந்து நீங்க விமன்ஸ் மேட்சை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து மென்ஸ் மேட்சை பார்த்துட்டு வரலாம். அதே டீம்ஸ் தான் பட் விமன் வெர்ஷன் அண்ட் மென் வெர்ஷன் அந்த மாதிரி நடக்கும். இது இந்த டோர்னமெண்டோட ஒரு சம ஸ்பெஷாலிட்டி. இங்க இதை இங்கிலாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, போக போக வேற மற்ற லீக்ஸ் எல்லாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது பார்ப்போம். ஃபுட்பால்ல கூட இப்படி கிடையாது, ஃபுட்பால்ல வேற ஒரு டீம்ஸ் தான் நடக்கும். பிரீமியர் லீக் ஆகட்டும், நீங்க விமன்ஸ் பிரீமியர் லீக் அங்க இங்கிலாந்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட்பால் இப்படி நடக்காது. பட் இங்க இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஃபேன்ஸ்க்கும் இது ஒரு அட்வான்டேஜ். விமன்ஸ் மேட்சும் எல்லாரும் பார்ப்பாங்க, நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். மென்ஸ் மேட்சும் எல்லாரும் பார்ப்பாங்க, நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஸோ அதனால அப்படியே நான் விமன்ஸ் ஸ்குவாடை இப்போ சொல்றேன். எலிசி பெரி கேப்டன்சில அலி மெய்டன் தலைமையில அதாவது கோச்சிங்ல எமி ஜோன்ஸ், எமிலி ஆர்லோட், மேகான் ஷட், ஹானா பேக்கர், மில்லி டெய்லர், ஸ்டெர் கேலிஸ், அலிசா லிஸ்டர், ஜார்ஜியா வால், எம்மா லேம்ப், ஜார்ஜி பாய்ஸ், மேரி கெல்லி, பெத்தன் எல்லிஸ், மேரி டெய்லர், ஃபோக் பிரெட். மில்லி டெய்லர் வந்து கிரைஸ் பாவலியை இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த டீமை வச்சு பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் இந்த வருஷம் இறங்க போறாங்க. நெக்ஸ்ட் லண்டன் ஸ்பிரிட்டுக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், லார்ட்ஸ் ஸ்டேடியம் லண்டன் சிட்டியை பேஸ் பண்ண ஒரு பிரான்ச்சைசி. இதோட கேப்டன் இந்த வருஷம் வந்து கேன் வில்லியம்ஸ், நம்ம கேன் மாமா தான். கோச் வந்து ஜஸ்டின் லாங்கர், ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கோச். டீம் பார்த்தோம் அப்படின்னா ஜெமி ஸ்மித், லியம் டாசன், டேனியல் ஓரல், கேன் வில்லியம்சன், அஃப்கோர்ஸ் ரிச்சர்ட் கிளீசன், ஆலி ஸ்டோன், ஆலி பாப், கீட்டன் ஜெனிங்ஸ், ஜெமி ஓவர்டன், டேவிட் வார்னர், லூக் வுட், ஆஸ்டன் டர்னர், ஜாஃபர் கோஹன், வெயின் மேட்சன், சீன் டிக்சன், ரயன் ஹிக்கின்ஸ், ஜான் சிம்சன், டான் சிம்சன் அப்புறம் டான் டவுத்வைட் வந்து டெம்பரரியா ஜெமி ஸ்மித் அண்ட் ஆலி பாப்பா வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க இப்பதான் இங்க இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா சீரிஸ் விளையாடுறதுனால அவங்க அங்க இருந்து முடிச்சுட்டு இங்க வந்து விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஃபியூ மேட்சஸ்க்கு அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்படியே விமன்ஸ் ஸ்குவாட் பார்த்தோம் அப்படின்னா சார்லி டீன் கேப்டன்சி பண்றாங்க. அவங்களோட ஹெட் கோச் வந்து கிறிஸ் லிட்டில். அவங்க டீம் பார்த்தோன்னா கிராஸ் ஹாரிஸ், டேனியல் கிப்சன், சாரா கிளென், சார்லி டீன் கேப்டன், சார்லி நாட், ஜார்ஜியா ரெட்மைன், எவா கிரே, கார்டெலியா கிரிஃபித், தாரா நாரிஸ், சோஃபி முன்ரோ, கீரா சாட்லி, இசி வாங், ரெபேக்கா டைசன், அபி நார்வர், கேட் கேப்பக், சார்லி நாட் அண்ட் தீப்தி சர்மா வந்து கீரா கேத்லி அண்ட் ஹீத்தர் நைட்டுக்கு பதில் டோர்னமெண்ட்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. தீப்தி சர்மா அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் விமன்ஸ் பிளேயர், அவங்க அங்கே போய் ஃபாரின் லீக் விளையாடுறாங்க. ஸோ அதுதான் பிசிசி வந்து மென்ஸ் தான் இன்னும் ஃபாரின் லீக் அனுப்பல, பட் விமன் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிபிஎல்லையும் விளையாடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரின் லீக்ஸ்ல போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வரைக்கும்லாம் ஸ்மிருதி மந்தனா சதன் பிரேக் விளையாடிட்டு இருந்தாங்கன்றதும் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ், அதுவும் அகைன் பேர்லயே இருக்கு, மான்செஸ்டர் சிட்டியை பேஸ் பண்ண பிரான்ச்சைசி. ஓல்ட் டிராஃபர்ட் அவங்களோட ஹோம் ஸ்டேடியம். ஃபில் சால்ட் கேப்டன்சில சைமன் கேட்டிச் அவங்க ஹெட் கோச். இந்த டீம் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், ஹென்ரி கிளாசன், மேத்யூ ஹஸ்ட், ஸ்காட் கரி, ஜாஷ் டங், டாம் ஹார்ட்லி, சானி பேக்கர், டாம் ஆஸ்பின்வால், நூர் அகமது, ரச்சின் ரவீந்திரா, லூயிஸ் கிரெகரி, பென் மெக்கென்னி, ஜார்ஜ் கார்டன், ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஃபர்ஹான் அஹமட், மார்க் சாப்மன் வந்து ரச்சின் ரவீந்திராவை ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்றாரு.
ஏன்னா ரச்சின் வந்து இன்டர்நேஷனல் டியூட்டி முடிச்சுட்டு வர நியூசிலாந்துக்கு. அதே மாதிரி ஃபர்ஹான் அகமட் மார்ச் அந்தேலாங்க டோர்னமெண்ட் முன்னாடியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அப்படியே விமன்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா பெத் மூனி தான் கேப்டன், மைக்கேல் கிளிங்கர் தான் அவங்களோட ஹெட் கோச், அமேலியா கெர், சோஃபி எக்கல்ஸ்டன், பெத் மூனி, லாரன் ஃபைலர், மஹிகா கார், ஈவ் ஜோன்ஸ், கேத்தரின் பிரைஸ், ஃபீ மாரிஸ், டேனியல் கிரெகரி, டேன்ரா டாட்டின், செரன் ஸ்மால், அமிருதா செரன்குமார், ஆலிஸ் மோனாஹன், எஸ்மே மேக்கிரெகர், டார்சி கார்ட்டர். இதுல அமிருதா செரன்குமார் வந்து எல்லா மெக்காகன் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ். இந்த டீம் தான் 100% ஸ்டேக் சன்ரைசர்ஸ் குரூப் வாங்கிட்டாங்க, சன் குரூப் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். லீட்ஸை பேஸ் பண்ண டீம். ஸோ நெக்ஸ்ட் சீசன் நீங்க இதை வந்து இந்த நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ்ன்றத சன்ரைசர்ஸ் லீட்ஸ் ஆர் லீட்ஸ் சன்ரைசர்ஸ் அந்த நேம்ல நீங்க பார்க்கலாம். ஹெட்டிங்லி ஸ்டேடியம் இப்போ கூட ரீசெண்டா அங்க மேட்ச் நடந்தது. இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அங்க தான் நடந்துச்சு. இந்த டீமை ஹாரி குரூப் கேப்டன்சி பண்றாரு. ஆண்ட்ரோ ஃபிளின்ட் ஆஃப் கோச்சிங் ஸ்டாஃப்லோட ஹெட்டா இருக்காரு. இவங்க டீம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஹாரி ப்ரூக், அடில் ரஷீத், டேவிட் மில்லர், மிச்சல் சாண்ட்னர், பிரைடன் காஸ், மேத்யூ பாட்ஸ், முகமது அமீர், கிரஹாம் கிளார்க், பேட் பிரவுன், டாம் லாஸ், ஜாக் கிராலி, டான் லாரன்ஸ், மைக்கேல் பெப்பர், டேவிட் மலான், ஜேம்ஸ் ஃபுல்லர், ராக்கி ஃபிளின்ட் ஆஃப், இமாத் வசீம். இமாத் வசீம் வந்து டெம்பரரியா மிச்சல் சாண்ட்னரை ஆகஸ்ட் 7th ஆகஸ்ட் 10th அவங்களோட கேம்ஸ் இருக்கு, அந்த கேம்ஸுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாரு. ஏன்னா அகைன் ரச்சின் ரவீந்திரா மாதிரி சாண்ட்னர் நியூசிலாண்டோட இன்டர்நேஷனல் டியூட்டில இருந்து வராரு. முகமது அமீர் வந்து பென்டு ஆஷிஸை டோர்னமெண்ட் முன்னாடியே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே விமன் டீம் பார்த்தோம் அப்படின்னா ஹாலி ஆர்ட்மிட்டேஜ் வந்து கேப்டன், லீசா நைட் கெய்ட்லி வந்து இவங்களோட ஹெட் கோச், ஃபோயபே லிச்ஃபீல்ட், ஆனபெல் சுதர்லாண்ட், ஜார்ஜியா வார்ஹாம், கேட் கிராஸ், பெஸ் ஹீத், லின்சி ஸ்மித், ஹாலி ஆர்மிட்டேஜ், அலிஸ் டேவிட்சன் ரிச்சர்ட்ஸ், கிரேஸ் பாலிங்கர், டவினா பெர்ரின், கிராஸ் பாட்ஸ், லூசி ஹிங்கம், எல்லா கிளாட்ரிட்ஜ், கேத்தரின் ஃப்ரேசர், சோஃபியா டர்னர். இவங்களோட டீம்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே டீம் வச்சு தான் இந்த வருஷம் களமிறங்க போறாங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா ஓவல் இன்வின்சிபிள்ஸ், த ஓவல் ஸ்டேடியம். இப்போ லாஸ்ட் மேட்ச் அங்கதான் நடந்துச்சு. ஹிஸ்டாரிக் முகமது சிராஜ் லெட் பண்ண பவுலிங் அட்டாக் வச்சு இந்தியா வின் பண்ணாங்க. அதை பத்தி பேசாம இப்ப ஏன் நான் 100 பத்தி பேசுறதுக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் இப்போ சொல்லிடுறேன் நடுவுல. ஏன்னா அதுதான் அது இன்னும் 40 days டைம் இருக்கு. இப்போதைக்கு எந்த சீரீஸும் பிசிஏ கன்ஃபார்ம் பண்ணல. ஸ்ட்ரைட்டா இதுக்கப்புறம் இந்தியன் மென்ஸ் டீம் வந்து ஏஷியா கப் தான் விளையாட போறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு 30 to 40 days கேப் இருக்கு. நாங்க இந்த வீக்கெண்ட் வந்து நானு ஸ்கந்தேஷினி இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் போட்டு நம்ம ஆஃப்கோர்ஸ் குரூப் கான்ஃபரன்ஸ் கால் அப்படியே நாங்கள் உங்களுக்கு வீடியோவா ப்ரெசென்ட் பண்ணுவோம். நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம். பொறுமையா பேசலாம், இப்போ அவசரம் இல்லை. ஒரு ஹிஸ்டாரிக் வின் பண்ணிட்டோம், சீரீஸை டிரா பண்ணிருக்கோம், ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். அகைன் நான் இங்க என்னோட ரெகக்னிஷனை காமிச்சிடுறேன். திரும்ப நம்ம அதை பத்தி சாட்டர்டே ஒரு சண்டே இந்த வீக்கெண்ட் நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ அகைன் கமிங் பேக் டு த 100 ஓவல் இன்வின்சிபிள்ஸ், அதான் லண்டன்ல இருக்க ஸ்டேடியம், அதை பேஸ் பண்ண பிரான்சைசி தான். இவங்களை வந்து சாம் பில்லிங்ஸ் கேப்டன்சி பண்றாரு. டாம் மூடி ஃபார்மர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட ஹெட் கோச், அவரு தான் இவங்களோட கோச்சா இப்போ இருக்காரு. இவங்க டீமை பார்த்தோம் அப்படின்னா சாம் கரன், வில் ஜாக்ஸ், டாம் கரன், ஜார்டன் காக்ஸ், ரஷீத் கான், சகீப் மஹமூத், சாம் பில்லிங்ஸ் கேப்டன், கஸ் அட்கின்சன், நேத்தன் சவுட்டர், டானவன் ஃபெரேரா, டவாண்டா முயேயே, ஜேசன் பெரண்டாஃப், மைல்ஸ் ஹமோட், ஜார்ஜ் ஸ்கிரிம்ஷா, ஜாஃபர் கோஹர். இவங்க டீம்லயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த டீம் வச்சு தான் இறங்க போறாங்க. லாரன் வின்ஃபீல்ட் ஹில் அவங்க தான் கேப்டன். அண்ட் தென் ஜானத்தன் பேட்டி தான் இவங்களோட ஹெட் கோச். இவங்க டீம் பார்த்தோன்னா மேரிசன் கேப், அலிஸ் கேப்சி, லாரன் வின்ஃபீல்ட் ஹில் கேப்டன் ஆஃப்கோர்ஸ், அமாண்டா ஜேட் வெல்லிங்டன், மெக்லானிங், டாஷ் ஃபரண்ட், ரயானா மெக்டொனால்ட் கே, சோஃபியா ஸ்மால், ஜோ கார்ட்னர், ரேச்சல் ஸ்லேட்டர், பெய்க்ஸ் கால்ஃபீல்ட், ஃபோயபே பிராங்க்லின், கலியா மோர், டைசி கிப், ரெபேக்கா ஆட்ஜஸ். இவங்களுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே டீம்ஸ் வச்சு தான் போறாங்க. அண்ட் தென் சதர்ன் பிரேவ். இப்போ வாங்க சதர்ன் பிரேவுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் அவங்க வின் பண்ண சீசன், இந்த டோர்னமெண்டோட இனிஷியல் சீசன், அந்த டீமோட ஹெட் கோச் வந்து அப்போ ஸ்டீஃபன் ஃபிளமிங் இல்லை, அவங்க வின் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டீஃபன் ஃபிளமிங் வராரு. நானும் இந்த டோர்னமெண்ட் ஒரு 3rd சீசன் போல தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் 2023ல இருந்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே இப்படி ஒரு டோர்னமெண்ட் இருக்குன்னு தெரியும், டீம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, அதுதான் நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணல. இப்படி ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்றது மட்டும் தெரியும். 2023ல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டீஃபன் ஃபிளமிங் சதர்ன் பிரேவ் ஹெட் கோச்சா இருக்காரு. ஸோ நமக்கும் அந்த சிஎஸ்கே கனெக்ட் இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ இந்த வருஷம் வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அகைன் இந்த வருஷம் அவரோட ஹேமந்த் பதானி சொன்ன மாதிரி எம்எல்சியும் வின் பண்ணல, அவரோட அந்த டிராஃபி டிராட் இன்னும் தொடருது. எனக்கு தெரிஞ்சு வெறும் ஐபிஎல் மட்டும் தான் வின் பண்ணுவார். ஏன்னா அப்போ நானும் கிரேட்டஸ்ட் கோச் வாங்கணும்னா நீங்க எல்லா டோர்னமெண்ட்டையும் வின் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அது நடக்கிற மாதிரி தெரியல. நமக்கு அஃப்கோர்ஸ் மஹிலா ஜெயவர்தனே அண்ட் ஆண்டி ஃப்ளவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் அந்த சுற்று வட்டாரத்துல கிரேட்டஸ்ட் கோச்சா இருப்பாங்க.
ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து பர்சனல் வியூஸ். நம்ம அகைன் மறுபடியும் டீம்ஸ் போனோம் அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ் வந்து அகைன் ஸ்டீவன் ஃபிளமிங் கூட தான் ஒர்க் பண்ணாரு. அவர் தான் இப்போ எஸ்ஐட்மெண்ட்டில் ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க ஆப்ஷனுக்கு முன்னாடி. அந்த ஆப்ஷன் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம அதோட ஸ்பெஷல் வீடியோ ஒன்று கண்டிப்பாக போடுவோம். இவர் ஜேம்ஸ் வின்ஸ் தான் ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இவர் தான் கூட கேப்டனாக வந்துட்டு இருக்காரு இந்த கிரீன் ஜெர்சி போட்ட டீமுக்கு. இந்த வருஷம் தான் ஸ்டீவன் ஃபிளமிங்க ஏட்ரியன் பெரல் வந்து ரீப்ளேஸ் பண்றாரு. ஸ்டீவன் ஃபிளமிங் ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் ரீசன்ஸ்னால வரல அப்படின்றது சொல்லியிருக்காரு. இவங்க டீம் பார்த்தோம்னா ஜேம்ஸ் வின்ஸ் கேப்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், டைமல் வில்ஸ், கிறிஸ் ஜார்டன், ஜேசன் ராய், லூயிஸ் டிப்ளூய், கிரைக் ஓவர்டன், லாரி எவன்ஸ், ஃபின் ஆலன், டானி பிரிக்ஸ், ஜேம்ஸ் கோல்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், ரீஸ் டாப்லி, ஜார்டன் தாம்சன், டாபி ஆல்பர்ட், ஹில்டன் கார்ட்ரைட். ஆல்மோஸ்ட் போன வருஷத்தோட அதே டீம் தான். மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் ரீஸ் டாப்லி ஒரு புது அடிஷன்ஸா சொல்லலாம். இவங்களுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த இன்ஜுரிஸும் இல்லை ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதே டீம் வச்சு தான் போறாங்க. இவங்களோட விமன் சைடு பார்த்தோம்னா ஜார்ஜியா ஆடம்ஸ் தான் கேப்டன் அண்ட் லூக் வில்லியம்ஸ் தான் அவங்களோட ஹெட் கோச். டீம் பார்த்தோம்னா லாரா வால்வர்ட், டானி வயாட்வாஜ், மையா பூஷியர், லாரன் பெல், ஃப்ரேயா கெம்ப், ஜார்ஜியா ஆடம்ஸ், டில்லி கார்டின், கோல்மேன், ரயானா சவுத்பை, சோஃபி டிவைன், ஷ்லோ ட்ரயான், மேடி வில்லியர்ஸ், ஜோசி க்ரோஸ், ஃபோயபே கிரஹம், ஃபோயபே டர்னர் அண்ட் அமாராக்கா. இவங்களுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை, இதே டீம் வச்சு தான் போறாங்க. பை தி வே சதன் பிரேவ் வந்து ரோஸ் பவுல் சவுத்ஆம்ப்டன் பேஸ் பண்ண டீம். அவங்களோட ஹோம் ஸ்டேடியம் பேர் யூட்டிலிட்டியா பவுல். அந்த நேம்கான ரீசன் ஆஃப்கோர்ஸ் ஸ்பான்சர்ஷிப் ரீசன்ஸ் தான். இந்த டீமை தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ஃபிரான்ச்சைசி வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன ஹாம்ப்ஷயர் கவுண்டியை பேஸ் பண்ண டீம். நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து நம்ம மேபி இவங்க பட் கேபிட்டல்ஸ் கிடையாது. இந்த இங்கிலாந்துக்கு ஆஃப்கோர்ஸ் லண்டன் தான் மெயின் சிட்டி, இவங்க கேபிட்டல் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பேரோட வருவாங்களா இல்லை வேற பேர் சேஞ்ச் பண்ணாங்களோ தெரியல. சவுத்ஆம்ப்டன் பேஸ் பண்ண டீம் தான். ஸோ சவுத்ஆம்ப்டன் கேபிட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்களா, சதர்ன் கேபிட்டல்ஸ் தெரியல தான். இந்த கேபிட்டல்ஸ்ன்ற பேரே இப்போ இவங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. மற்ற டோர்னமெண்ட்லாம் அந்த கேபிட்டல் சிட்டி தான் கைப்பற்றிருக்காங்க டெல்லி அந்த பிரான்ச்சைசி. பட் இங்க வந்து கேபிட்டல் சிட்டி கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்தோம்னா ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்கம் பேஸ் பண்ண பிரான்ச்சைசி அந்த சிட்டியை. இவங்களோட கேப்டன் வந்து டேவிட் வில்லி அண்ட் மென்ஸ் கோச் அவங்க வந்து ஆண்டி ஃப்ளவர் ஆர்சிபியோட கோச். அவரை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துக்கு போனாலும் வின் பண்ணிட்டே இருக்காரு. இங்கேயும் வந்து ஆல்ரெடி ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் அகைன் ஒரு வாட்ஸ் அவுட் டீமா இருப்பாங்க. டீம் பார்த்தோம்னா ஜோ ரூட், மார்க்கஸ் டாய்னஸ், டாம் பேண்டன், டில்லன் பென்னிங்டன், சாம் குக், சாம் ஹெயின், டாம் ஆல்சோப், கால்வின் ஹாரிசன், டேவிட் வில்லி கேப்டன், லாக்கி ஃபெர்குசன், மேக்ஸ் ஹோல்டன், ஜார்ஜ் லிண்டா, ஆடம் ஹோஸ், ரெஹான் அஹமட், கால்லம் பார்க்கின்சன், பென் சாண்டர்சன், அகில் ஹொசைன் வந்து டெம்பரரியா ஜார்ஜ் லிண்டாவை ஃபர்ஸ்ட் அந்த அவங்களோட ரெண்டு கேம்ஸ் ஆகஸ்ட் 10th அண்ட் ஆகஸ்ட் 14th ரீப்ளேஸ் பண்ணுவாரு. ஏன்னா ஜார்ஜ் லிண்டாவும் அவரோட இன்டர்நேஷனல் டியூட்டில இருந்து வராரு. டில்லன் பென்னிங்டன் வந்து ஜான் டர்னரை இந்த டோர்னமெண்ட் முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட். இப்போ விமன் டீம் பார்த்தோம் அப்படின்னா ஆஷ்லி கார்னர் தான் கேப்டன் அண்ட் ஜான் லூவிஸ் தான் அவங்களோட ஹெட் கோச். ஆஷ்லி கார்னர், நாட் ஸ்கைவர் பிரண்ட், அலனா கிங், ஹீத்தர் கிரஹம், பிரையோனி ஸ்மித், கிரேஸ் ஸ்கிரைவன்ஸ், கிறிஸ்டி கார்டன், அலெக்சா ஸ்டோன்ஹவுஸ், நட்டாஷா ரைத், கேசிடி மெக்கார்த்தி, ஜோடி க்ரூகாக், எம்மா ஜோன்ஸ், எல்லி த்ரில்கெல்ட், கிராஸ் தாம்சன், சோஃபி மாரிஸ். இதுதான் இவங்களோட டீம். அவங்களுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை, இந்த டீம் வச்சு தான் போறாங்க. இப்போ லாஸ்டா நம்ம 8th டீமுக்கு வந்தோம்னா வெல்ஷ் ஃபயர், சோஃபியா கார்டன்ஸ், கார்டிஃப் பேஸ் பண்ண சிட்டி. இது வேல்ஸோட லாங்குவேஜ் வெல்ஷ் பேஸ் பண்ணி இருந்தாலும் இது கார்டிஃபோட சிட்டி தான். ஸோ அதுதான் அந்த அவங்க கிரவுண்டு சொன்ன சோஃபியா கார்டன்ஸ் தான். டாம் ஏபல் தான் இவங்களோட மென்ஸ் டீம் கேப்டன் அண்ட் மைக் ஹசி தான் இவங்களோட மென்ஸ் டீம் கோச். மைக் ஹசி அகைன் சிஎஸ்கேயோட பேட்டிங் கோச் தான். இவரும் இந்த டீம் கூட லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு மல்டிபிள் இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. இவங்க இருக்கும் ரெண்டு டீம்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டா மென்ஸ் அண்ட் விமென்ஸ் டீம் பார்த்துருவோம். கிறிஸ் வோக்ஸ், ஸ்டீவ் ஸ்மித், ஜானி பாஸ்டோ, டாம் கோலர், கேர்மோர், டாம் ஏபல் தான் கேப்டன், லூக்ஸ் வெல்ஸ், ஸ்டீஃபன் எஸ்கினாசி, டேவிட் பைன், பால் வால்டர், ரைலி மெரிடித், கிறிஸ் கிரீன், செய்ஃப் ஜெய்ப், ஜாஷ் ஹல், மேசன் கிரேன், அஜித் சிங் டேல், பென் கெல்லவே. இதுதான் இவங்களோட மென்ஸ் டீம். அண்ட் விமென்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா டாமி போமோன் தான் இவங்களோட கேப்டன், கேரத் பிரீஸ் தான் இவங்களோட விமென்ஸ் டீம் ஹெட் கோச், ஹெய்லி மேத்யூஸ், டாமி போமோ கேப்டன் ஆஃப்கோர்ஸ், ஜெஸ் ஜோனாசன், ஸ்னாப் நிம் இஸ்மேல், சாரா பிரைஸ், ஜார்ஜியா எல்விஸ், ஃப்ரேயா டேவிஸ், ஜார்ஜியா டேவிஸ், எமிலி வின்சோர், பெத் லாங்டன், சோஃபியா டங்க்லி, கேட்டி ஜார்ஜ், கேட்டி லெவிக், சார்லி பிலிப்ஸ் அண்ட் அலெக்ஸ்
கிரிஃபித்ஸ். இதுதான் இவங்களோட டீம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த 8 டீமையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நைட்ல இருந்து ஃபிக்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. போன வருஷத்தோட ஃபைனல்ஸ், அதாவது ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அண்ட் லண்டன் ஸ்பிரிட், இந்த 2 டீம் தான் அப்படியே விமன்ஸ்க்கும் வந்தாங்க. பட் விமன்ஸ் எடிஷன் வின் பண்ணது லண்டன் ஸ்பிரிட், மென்ஸ் எடிஷனை வின் பண்ணது ஓவல் இன்வின்சிபிள்ஸ். ஓவல் இன்வின்சிபிள்ஸ் ரெண்டுத்துலயுமே இப்போ இந்த லாஸ்ட் நடந்த 2 சீசன்ல ஓவல் இன்வின்சிபிள்ஸ் தான் மென்ஸ் எடிஷன் வின் பண்ணாங்க. அப்படியே விமன்ஸ் எடிஷன் போனா ஃபர்ஸ்ட் நடந்த 2 எடிஷன், இனாகுரல் சீசன் அண்ட் செகண்ட் சீசன் வின் பண்ணது ஓவல் இன்வின்சிபிள்ஸ் தான். ஸோ நடந்திருக்க 4 சீசன்ல விமன்ஸ் அண்ட் மென்ஸ் எடிஷன்ல 2 வாட்டியுமே வந்து ஓவல் இன்வின்சிபிள்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மீதி 2 எடிஷன் தான் ட்ரெண்ட் ராக்கெட், சதர்ன் பிரவிங் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டீம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து சும்மா பேசிக்கா ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா, அதான் 100 தான் டோர்னமெண்ட் பேரு. 100 பால்ஸ் இருக்கும். இதுல வந்து ஓவர்ஸ் கவுண்ட் இருக்காது. நீங்க அப்போ ஓவர்ஸ் கவுண்ட் இல்லாம எப்படி பண்ணணும்னா, ஒரு பவுலர் கன்சிக்யூட்டிவா 5 பால் போடலாம், இல்லைன்னா 10 பால் போடலாம். அது கேப்டனோட டெசிஷன் தான். 5 பவுலர்ஸ் பவுல் பண்ண மினிமம் அப்படின்னும் போது ஒரு பவுலர் 20 பால் பவுல் பண்ணலாம். அதானா ரேர் கேசஸ்ல தான் 10 பால் பவுல் பண்ணிட்டு திரும்ப அடுத்த ஸ்பெல்ல மறுபடியும் ஃபுல் 10 பால் பவுல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 5 பால்ஸ் தான் பிரிச்சு பண்ணுவாங்க. இந்த ஸ்பின்னர்ஸ் ஆர் மீடியம் பேசஸ் மட்டும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தொடர்ந்து 10 பால்ஸ் அப்படியே போட்டு போயிடலாம். நீங்க 5 பால்ஸ் போட்டு அடுத்த பாலர் 5 பால்ஸ் போட்டாலும் எண்ட்ஸ் வந்து அந்த எண்டு மாத்துறது வந்து 10 பால்ஸ் கழிச்சு தான் மாத்துவாங்க. சோ ஒரு பவுலர் ஃபுல் 10 ஓவர்ஸ் போட்டாங்கன்னா அப்படியே எண்டு மாத்திடுவாங்க. 5 பால்ஸ் பிரிச்சு போட்டாலும் 10 பால்ஸ் கழிச்சு தான் எண்டு மாத்துவாங்க. இது ஒரு ரூல். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 25 பால்ஸ்க்கு பவர் பிளே. 2 ஃபீல்டர்ஸ் தான் சர்க்கிள் வெளியில இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். அதே ரூல் தான். ஒரு மேட்ச் வந்து 2.5 ஹவர்ஸ் கிட்ட அப்படி நடக்கும். மற்றபடி மோஸ்ட்லி அதுதான். பேட்டிங்லாம் இந்த கன்ஃபியூஷன் இல்லை. 11 பேர் தான் இருக்காங்க. இம்பாக்ட் சப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 11 பேர் அப்படியே இருக்காங்க, வந்து விளையாடுவாங்க. யார் நிறைய ரன்ஸ் அடிக்கிறாங்களோ வின் பண்ணுவாங்க. டை ஆச்சுன்னா டை தான், ஒரு பாயிண்ட் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு மேட்ச் வின் பண்ற டீமுக்கு 2 பாயிண்ட், தோக்குற டீமுக்கு 0 பாயிண்ட்ஸ். இதுல வந்து சூப்பர் ஓவர் அந்த மாதிரி ஏதாவது நாக் அவுட் ஸ்டேஜ் நடத்தணும்னா 5 பால்ஸ் மட்டும் போடுவாங்க. அந்த 5 பால்ஸ்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் அகைன் அந்த மேட்சோட வின்னர்ஸா இருப்பாங்க. 100 பால் டோர்னமெண்ட் ஒரு புது கான்செப்ட் தான். இதெல்லாம் கிரிக்கெட்டை கெடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு நிறைய கிரிக்கெட் நர்ட்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரோஸ்லாம் சொன்னாலும் இதை கண்டுபிடிச்சதும் இங்கிலாந்து தான். டெஸ்ட் மேட்சை கண்டுபிடிச்சதும் இங்கிலாந்து தான். இப்போ 100ல வந்து நிக்கிறதுக்கு காரணமும் இங்கிலாந்து தான். மேபி T10 இந்த பிங்க் பால் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் வேணா வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கலாம். பட் இங்கிலாந்து தான் இப்போ இந்த 100 நடத்திட்டு இருக்காங்க. இதுல இப்போதைக்கு மற்ற போர்ட்ஸும் யாரும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. வெறும் இங்கிலாந்து மட்டும் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும். வியூவர்ஷிப்லாம் ரொம்ப டிராப் ஆயிடுச்சு. திரும்ப அதை மேல கொண்டு போறதுக்கு தான் IPL பிரான்சைசி ஓனர்ஸோட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. CSK RCBலாம் ஏன் வாங்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, CSK அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இவங்க வந்து இந்த ப்ராஃபிட் கெயின் பண்ண நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா சொல்லிட்டாங்க. இவ்வளவுலாம் வராதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது CSK ஓனர்ஸ்க்கும் தெரிஞ்சு வேணாம் இவங்க ரொம்ப டேஞ்சரா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ்வளவு உருட்டுறாங்க, இவ்வளவுலாம் எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு CSK அப்படியே வாபஸ் வாங்கிட்டாங்க. RCB உங்களுக்கு தெரியும், வெறும் விமன்ஸ் டோர்னமெண்ட் மட்டும்தான் விமன்ஸ் பிரீமியர் லீக்ல RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விமன் டீம் வாங்கியிருக்காங்க. மற்றபடி அவங்க ரொம்ப ஃபாரின் லீக்ஸ்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி அஃப்கோர்ஸ் மும்பை வந்துட்டாங்க. கொல்கட்டாவுமே அவங்களுக்குன்னு ஒரு சில லீக்ஸ்ல விருப்பம் இருந்தால் மட்டும் தான் அவங்க எல்லா லீக்லயும் வாங்க மாட்டாங்க மும்பை மாதிரி. ஸோ அதுதான். லக்னோ வாங்கியிருக்காங்க. குஜராத் வந்து இப்போ அந்த டீமையே வந்து ஆல்ரெடி விற்கிற ஸ்டேஜஸ்ல இருக்காங்க. பேர்லாம் மாறாது, பட் ஓனர்ஸ் மட்டும் நடுவில் ஒரு மியூச்சுவல் செல்லிங் இருக்கும் டீம் ஓனர்ஸ் நடுவில். ஸோ அவங்களே இப்போ இங்கே வந்து வாங்குவாங்கன்றது தெரியல. பஞ்சாப் கிங்ஸ் இப்போதான் வந்து அவங்க CPLலயே போய் ஒரு டீம் வாங்கியிருக்காங்க, செயின்ட் லூசியா கிங்ஸ். ஸோ அவங்களும் இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட் வரல. 10 பிரான்சைஸி ட்ரை பண்ணிருக்காங்க, பட் நான் யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா லாஸ்ட்ல நிக்கிறது இந்த 4 பிரான்சைசி தான். மீதி 2 பிரான்சைசி வந்து அகைன் ஃபாரின் லீக்ஸ் MLC பேஸ் பண்ண வாஷிங்டன் ஃப்ரீடம் தான் இங்க ஒரு டீம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் US பேஸ்ட் டெக் கன்சார்டியம் ஒரு டீம் இங்க வாங்கியிருக்காங்க. இது இல்லாம மற்ற ஸ்போர்ட்ஸ்ல ஓனர்ஸ் இருப்பாங்க, சினிமா இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பா இருக்கும், ஹாலிவுட் இன்ஃபுளுன்ஸ், அந்த மாதிரி ஓனர்ஸ் எல்லாமும் இதுல சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த 100. இன்னைக்கு தான் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. ஆஸ் யூஷுவல் நான் வந்து இந்த டோர்னமெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது கிளியர் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் விடுங்க. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஏஷியா கப் வரது கரெக்டா இருக்கும். நடுவில் இந்த SA20 ஆப்ஷனும் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அதை பத்தி ஒரு ஃபுல் கவரேஜ் மாதிரி போடுவோம். அன்டில் தென், தேங்க்யூ.